மலேசியாவில் ஆபாச கமெண்ட் கொலை மிரட்டல் காரணமாக டிக்டாக் பிரபலம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய அரசியலில் புயலை கிளப்பியுள்ள இந்த நிகழ்வு பற்றி பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். மலேசிய தமிழ் பெண்ணான ராஜேஸ்வரி அப்பாவு இஷா என்கிற பெயரில் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் அந்நாட்டில் மிகவும் பிரபலமாக இருந்து வந்துள்ளார். பியூட்டி டிப்ஸ், டயட் தொடர்பான இவரது வீடியோக்களுக்கு பெரும் வரவேற்பு இருந்த நிலையில் உடல் எடையை குறைத்த டிரான்ஸ்பர்மேஷன் வீடியோ ராஜேஸ்வரி அப்பாவுவை மேலும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. ஆன்மீக ஆர்வலரான ராஜேஸ்வரி அண்மையில் பத்துமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற பிரம்மாண்ட கந்த சஷ்டி கீர்த்தனை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் அவர் எதிர்பாராத விதமாக தற்கொலை செய்து கொண்டது மலேசியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சமீபத்தில் இவரது டிக்டாக் நேரலையில் இணைந்த சிலர் கமெண்டில் மிகவும் ஆபாசமாக பேசியதோடு பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தொடர்ச்சியான சைபர் புல்லியிங்கால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஸ்வரி அவர்களுக்கு பயந்து வெவ்வேறு புதிய கணக்குகளை தொடங்கிய போதிலும் அவை அனைத்திலும் புகுந்து மர்ம நபர்கள் அவரை அச்சுறுத்தி வந்துள்ளனர். இது தொடர்பாக ராஜேஸ்வரி அப்பாவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 5ஆம் தேதி ராஜேஸ்வரி அப்பாவு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் மலேசியாவில் புயலை கிளப்பியுள்ளது. அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் அமைப்பினர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். தற்கொலை செய்து கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன் ராஜேஸ்வரி தன்னை சந்தித்ததாக கூறியுள்ள மலேசியாவின் ஐக்கிய உரிமைகள் கட்சித் தலைவர் டேவிட் மார்ஷல் அப்போதே தற்கொலை எண்ணங்கள் தோன்றுவதாக கூறிய அவருக்கு சில அறிவுரைகளை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய மலேசிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் சைபர் புல்லிங் போன்ற எதிர்மறையான கலாச்சாரம் மலேசியாவில் வேரூன்றக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதனிடையே போலி கணக்குகள் மூலம் ராஜேஸ்வரிக்கு சமூக வலைதளங்களில் மிரட்டல் விடுத்த 35 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அதே சமயம் இதில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று ராஜேஸ்வரியின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.